இயேசு தோற்றம் மாறியதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அதுவும் இந்த 3 சீடர்களை பேதுரு, யோவான், அந்திரேயா மூவரையும் மட்டும் அழைத்துச் செல்லுகிறார். இந்த 3 சீடர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 சீடர்களை மட்டும் அழைத்துச் செல்லுகிறார். அழைத்துச் சென்று அவர்கள் முன் தோற்றம் மாறினார் என்று எழுதப்பட்டுள்ளது. இவர்கள் இடறல் படக்கூடாது. பாடுகளை குறித்து இடறல் படக்கூடாது. இவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பாடுகளின் முடிவில்தான் உயிர்த்தெழுதல். பாடுகளின் முடிவில்தான் மாட்சிமை உண்டு. எப்படிப்பட்ட மாட்சிமையை பொருந்திய கடவுள் இயேசு ஆண்டவர் என்பதை அறிந்தால்தான் அவர்கள் உத்வேகத்தோடு போதனை செய்வார்கள், வாழ்ந்து சாட்சி பகர்வார்கள். ஆகையினால் இவர்களை கூட்டிச் செல்லுகிறார். ஏன் மற்ற சீடர்களை கூட்டிச் செல்லவில்லை? அது இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். அது பரம ரகசியம். கெத்செமனி தோட்டத்திலே அவர் ஜெபிக்க செல்லும் பொழுது கூட இந்த 3 சீடர்களும் தான் அங்கே இருந்தார்கள். அன்பானவர்களே, இயேசு தனக்கென்று சில காரியங்களை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறார். அது ஏன் என்று நமக்கு தெரியாது. பொதுநிலையினரில் சிலர் மிகுந்த நீதிமான்கள் உண்டு, மிகுந்த பக்தி உள்ளவர்கள் உண்டு, நிறைந்த நம்பிக்கையாளர்கள் உண்டு. அவர்களை குருக்களாக ஏன் அழைக்கவில்லை? மாறாக அந்த அளவுக்கு நீதி உணர்வு இல்ல, அந்த அளவிற்கு பக்தி கூட இல்ல, அந்த அளவிற்கு நம்பிக்கை கூட இல்ல. சிலரை அப்படிப்பட்ட மனிதர்களை குருவாக ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே ஏன்? நமக்கு தெரியாது. இவைகளெல்லாம் அவருடைய விருப்பங்கள். இயேசு ஆண்டவருடைய விருப்பங்கள். 1 அவர் எவ்வளவு மாட்சி மிக்கவர் என்பதை இவர்கள் வழியாக உலகுக்கு அறிவிக்க அவர் விரும்பினார். அவ்வளவுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் அந்த அக்கிரமக்காரன் அந்த அளவுக்கு உயர்றான்? இந்த காலத்துல. அப்புறம் அவன் அடியோட சாய்ஞ்சு போறான். பனைமரம் சாயறது மாரி அது வேற விஷயம். ஆனா இப்ப அவன் கொழுத்து திரியிறானே. ஏன்? நமக்கு தெரியாது. ஏன் நம்ப கடவுளே கதின்னு இருக்கிறோம். நம்ப ஏன் வேதனைப்படுறோம்? அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் கடவுளுடைய திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து, கடவுளிடம் சரணடைந்து வாழ வேண்டியது நமக்கு இடப்பட்ட கட்டளை, நம்முடைய கடமை. அதை நாம் செய்ய வேண்டும். 2வதாக